நிதியை கொடுக்கணும்னா நீங்க வந்து ஏத்துக்கோங்க மும்மொழி கொள்கை. அவ போய் 6 மாசம் ஆகுது. மறுபடியும் தமிழர்கள் உணர்வை பத்தி பேசுறதும் தமிழர்களின் கலாச்சாரம் பத்தி பேசுறதும். தமிழர்கள் கலாச்சாரம் பத்தி எங்க பேசுறாங்க? நீ எங்கடா வந்த? பூ மிதிக்கத்தான். ஐயா பூ மிதிக்கலாங்களா? ஓ மிதிக்கலாமே. தமிழர்கள் கலாச்சாரம் பத்தி எங்க பேசுறாங்க? நீங்க காட்டுங்க, அப்படியே கட் பண்ணுங்க, நீங்க எடுங்க, அந்த வீடியோ காட்டுங்க, நான் கேக்குறேன். நீ யாராட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணேங்கற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். நாகரிகமற்ற எம்பிக்கள்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ல வரேன் பாருங்க, அவங்க தான் தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க தான் தமிழோட. ஆமா, அவங்கள மக்கள் பிரதிநிதி சார். நீங்க யாரையா நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாபல அவ்வளவு உங்களை சொன்னாரா? அது எம்பிக்களை சொன்னா என்ன, நம்மள சொன்னா என்ன? எல்லாம் தானே. திமுக சொன்னா உங்களை சொன்ன மாதிரியா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சொல்ல என்ன சொல்ல வரீங்க? அப்ப தமிழர்களையே சொன்ன மாதிரி தான் அது அர்த்தம். அப்படிலாம் ஆக முடியாது. அப்படிலாம் திமுக சொன்னா தமிழர்கள் சொன்னாலும் ஆகாது. திமுக இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் யாக்கிட்ட வச்சுக்கிறாத. அதற்காக நீங்க வார்த்தை பயன்படுத்தி தமிழர்களை இழிவுபடுத்திட்டாருன்னு அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தா நீங்க பேசுறீங்க, அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். இல்லன்னா வாபஸ் வாங்கிக்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. போற போக்குல பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது. தமிழ் கலாச்சாரத்தை எங்க இழிவுபடுத்தினாரு? ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க சார். இப்படி எல்லாம் வந்து நம்ம எம்பிக்களை பேசிட்டா உடனே அது மாதிரி விட்டுருவாங்களா? களவாணிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? புறம்போக்குங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செருப்பால் அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட விட்டு அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் எங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல அப்படி ஒரு யாரை சொல்றீங்க, எங்க சொல்லி எனக்கு புரியல சொல்ல போறீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட மேடை பேச்சாளர்கள் பேசலாம். அவங்கள சொல்லல நான். முதல்ல எஸ்பிக்கு போட போடு. எஸ்பியா? எதுக்கியா? யோ, நான் யாரும் உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரிஞ்சாலும் போட போடு. ஐயா, தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிருங்கயா. நீ ஒரு எம்பியை குத்தம் சொல்லிட்டா ஒரு சமுதாயத்தை குத்தம் சொன்ன மாதிரி ஆயிருந்துன்றீங்க. அப்ப மத்தவங்கள பேசினா ஊர்காம அமீன் சொன்னா இல்ல, அதெல்லாம் தவறுதான் சார். யார் சொல்லிருக்கா தெரியுமா உங்களுக்கு? நம்ம பசங்க தான் சார். உங்க பசங்கிறதுனால தான் உன்னை நிக்க வைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் போ. ஸ்கீமுக்கு அமல்படுத்தினாதான் காசு. நான் 100 முறை சொல்லிட்டேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எஸ்எஸ்ஏவுக்கும் நிதி கொடுக்கணுமா இல்லையா? ஒட்டுமொத்த எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காரு தானே இப்ப தமிழ்நாட்டு மக்கள். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. SSA 1 SSA 2 ரெண்டு வேற வேற பேரு, வேற வேற ஸ்கீம். டேய் இங்க பாரு, உன்னால உலக மகா முட்டாளா இருக்கறியே. அதே போல PM ஸ்ரீங்கிறது வேற ஸ்கீம். இந்த ஸ்கீம் நீங்க லெட்டர் எழுதும்போது ஏன் PM ஸ்ரீ மென்ஷன் பண்றீங்க? அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. தமிழ்நாட்டு கொடுக்கணும் கல்வி நீதி கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே? அப்படி எங்க இருக்குன்னு கேட்க சார். இப்போ 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும்ன்றதுக்கு பதிலா சுண்டல் கட்டி தரவும்னு எழுதிருக்கீங்க. இப்போ போராடுவது என்ன சம்சார என்ன பாருங்க, எனக்கு பேரே தெரியல பாருங்க. ஹிந்தில வச்சா எனக்கு என்ன 3 மொழி का बर्थडे है, पंडित चाहिए, पूजा कराना है, पूजा कराना है. இருங்க சொல்றேன். 3 மொழி கொள்கைகளை படிச்சிருந்தீங்கன்னா சரியா வந்துரும். இல்ல சார், எங்களுக்கு 3 மொழி கொள்கை படிக்க போதும் இல்ல சார். அதுவே தெரியல ஏன் சொல்றீங்க? அப்ப தெரியல ஏன் சொல்றீங்க? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. அனைவருக்கும் கல்வி திட்டம், அறிவொளி திட்டம், இடைநிற்றல் கல்வி திட்டம் வச்சிருக்கீங்க. வைங்க, உங்களை யார் வேண்டாம்ன்றா? ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? மிஸ்டர் மாணிக்கம் சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டுமா சார்? என்ன வச்சுக்கணும்? வேலையே வைக்கலாமே சார். ஒன்றிய அரசே இந்த வேலையை செய்யணுமா இல்லையா? சார், ஒன்றிய அரசு அவங்களுக்கான வேலையை பார்த்துருவாங்க சார். இங்க ஒன்னு அரசு இருக்கு சார். நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க தமிழ வளர்ப்பாங்க, நீங்க என்ன வளர்ப்பீங்க? கொடுத்துருங்க, மாநில பட்டியலுக்கு கல்வியை கொடுத்துட்டா இவங்க பார்த்துப்பாங்க. எடுத்தவங்கள்ட்ட கேளுங்க, பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கல்ல, எடுத்தவங்கள்ட்ட கேட்க வேண்டியது. எதுக்கு நீங்க எங்கே பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க? நாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குறதே இல்லம்மா. கேட்கற நிதியே வரமாட்டேங்குது. சுத்தமா கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க. கல்வி 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தினார், ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்த பாயிண்ட் சொல்றேன். கல்வி நிதியை கொடுக்கணும்னு சொன்னீங்க. கல்வி நிதிங்கிறது காட்டுங்க. ஒவ்வொரு நிதிக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கிறது. இந்த நிதிக்கும் அந்த கண்டிஷன் இருக்கிறது. அந்த கண்டிஷனை நிறைவேற்றினால் மட்டும்தான் நிதி கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். போற போக்குல பேசிட்டு போறதுக்கு என்ன சார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த 2000